ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். நமக்கு எஸ்எஸ்சிக்கான 2025 பிளானர் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு டியர் ஒன்னோட ரிசல்ட் 2024 வந்துச்சு. அப்புறம் ஸ்கேம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இந்த ஸ்கேமை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு விருப்பப்படலை. பிகாஸ் அது ஸ்கேம்னு ஒன்றும் ப்ரூவ் ஆகலை. அண்ட் அன்டில் இட் இஸ் ப்ரூவ்ட் இதை பற்றி நம்ம விவாதிக்கிறதுல வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றது என்னோட ஒப்பீனியன். பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போகிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரே புத்திசாலித்தனம். 2024 டியர் 1 கிளியர் பண்ணவங்க அஃப்கோர்ஸ் டியர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுலையுமே பார்த்தீங்கன்னா சில பேர் அடுத்த வருஷத்தை இந்நேரத்துக்கு மைண்டில் யோசிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ 2025ஓட ப்ரிப்ரேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னிலேருந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னோட ப்ரிப்ரேஷனை ரொம்ப டார்கெட்டடாக வச்சுருப்பேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் கொண்டு வரோம். ஸோ இந்த வீடியோவோட லெங்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். பேர் வித் மீ. பட் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2025 ப்ரிப்ரேஷனுக்காக தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பில் நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த 2025 ப்ரிப்ரேஷன் சொல்லும்போது இப்போலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல டைம் ஒன்று இருக்குது. 6 months ப்ரிப்ரேஷன்றது ரொம்ப ரொம்ப நல்ல டைம். நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜாப்னு நம்ம போட்டுருவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆடியன்ஸை என்னோட வீடியோ நோக்கி புல் பண்ணணுன்றதுக்காக. பட் நம்ம சேனல் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நிஜமாலே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் 6 months ப்ரிப்பேர் பண்ணேன், கிளியர் பண்ணிட்டேன், 6 months ப்ரிப்பேர் பண்ண கிளியர் பண்ணிட்டு இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா எல்லாரும் யோசிக்கக்கூடியது அந்த 6 மாதத்துலேயே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்றது யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த 6 மாதம் அவங்க என்ன பண்ணாங்க, எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அவங்க படித்தாங்க, என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த சக்ஸஸ்ன்றது இருக்குது. இப்போ இந்த 6 மாத டைமை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய மக்கள் தான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லணும்னா, கிளியர் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அவங்க ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஆனால் அந்த 6 மாதத்தை விட்டு 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 ஒர்க் பண்ணி 2 வருஷம் கழிச்சு அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒழுங்காக அந்த 6 மாதம் அட்ட ஸ்டேஜில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அட்டம்ப்ட் ஒரு 2 அட்டம்ப்ட்லேயே அந்த எக்ஸாம்ஸ் அவங்க கிளியர் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள்னால அந்த 6 மாதம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதனாலேயே நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்டில் அதை ட்ராப் பண்ண ஆரம்பிப்பாங்க. நமக்கு இப்போ தெரியும், இப்போ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இந்த 18 லட்சம் பேரும் நமக்கு காம்படிஷன் கிடையாது. அந்த 18 லட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் தானே காம்படிஷன். 2024 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 18 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1,65,000 கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க டியர் 1. அப்போ அதுலேருந்து ஒரு 17,000 to 18,000 இப்போ எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த 17,000 to 18,000க்கு 1,65,000 தான் காம்படிஷன்னா, அப்போ உங்களோட காம்படிஷன் ரேஷியோ இவ்வளோ தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்ரேஷன் டைம்ன்றது அந்த 6 months போதுமானாலும் அந்த 6 monthsை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணணும். இந்த பிளானிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கரெக்டாக பிளான் பண்ணாத பட்சத்தில் கன்ஃபியூஷன் அதிகமாகும். நான் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு இன்றைக்கி தெரியணும். இந்த வாரம் நான் என்ன முடிக்க போகிறேன்றது நான் வீக்கோட ஸ்டார்டிங்கில் என் மைண்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் மட்டும்தான் ப்ரிப்ரேஷன் 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 2025க்கான பிளானரை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளானரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்லேருந்து இந்த பிளானர் எப்போ கொண்டு வரீங்க? நம்ம அஸ்திரம் சொல்லிட்டு போன வருஷம் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் RRBக்கு போட்டிருந்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக CGL 2025க்கு கொண்டு வாங்க. அதுதான் சொல்லியிருந்தா 2025ல் நம்ம நிறைய விஷயம் தாராளமாக பண்ணலான்றனால நாங்கள் நிறைய விஷயம் ரெடி பண்ணிட்டு தான் இந்த வீடியோ கொண்டு வரதா இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு தேவை 2 ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான். ஒன்று, நமக்கு டைம் இருக்கா? எஸ் இருக்குது. எவ்வளோ டைம் இருக்குது? 6 months இருக்குது. ஜூனில் ஆரம்பித்து டிசம்பர் 2025 டிசம்பர் அகைன் 2026க்கும் சில மாதங்கள் எக்ஸாம்ஸ் நடக்குது. நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னவா இருக்குது? CGL, CHSL, MTS, ஸ்டெனோ அண்ட் சில பேர் அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போவாங்க, GD, CPO, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது ஒரு பக்கம். ஸோ டைம்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைம் எட்ல யூஸ் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து நமக்கு தேவையான சோர்ஸஸ். நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். என் பிளானில் இந்த 4 சப்ஜெக்ட்ஸை நான் கவர் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஒரு பார்ட்டுக்கும் எங்கெங்கேருந்து நான் படிக்கணும், அந்த சோர்ஸஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாற்றக்கூடாது. சார் 6 மாதம் இருக்குது, இப்போ நான் 6 மாதம் படிக்கிறேன், இந்த இதில் வடிவல் சொல்கிற மாதிரி தான் இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும், நாள் போக விற்கப்படுன்ற நிலைமையில நிற்கக்கூடாது. சார் கடைசி 2 மாதத்தில் பண்ணுறதுக்கு எப்படி? 2 மாதத்துலேயே படிக்கலாம் முடியும். ஆனால் ஒரு டைமும் நீங்கள் கம்மி பண்ண ரிசல்ட்ஸ் கம்மியாகிட்டே வரும், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைம் ரொம்ப நல்லான டைம். அதனால் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸஸ் திருப்பி 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 தேடி போயிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இது 2 நமக்கு ரொம்ப முக்கியம். 2வது,
இந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் நமக்கு எப்படி போகும் அப்படின்றத பார்ப்போம். யார் ஒருத்தவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வந்தாலும் அவங்க 2-3 ஃபேஸ் கடந்து போனால் தான் இந்த எக்ஸாம் அவங்களால அப்ரோச் பண்ணவே முடியும். ஒரு பிகினர் இந்த எக்ஸாம்குள்ளே வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த பிகினருக்கு ஃபவுண்டேஷனும் ஒன்று இருக்கணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்றது என்னன்னா, என்டையர் எக்ஸாமை நம்ம டார்கெட் பண்ண முடியாது, சப்ஜெக்டோட பேசிக்ஸை நம்ம டார்கெட் பண்ணி போவோம். இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான டேட்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேள்விக்கு கேட்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் நாம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு சப்ஜெக்டோட நாலேஜ் நமக்கு முக்கியம். ஆனால் இந்த நாலேஜை வச்சு எக்ஸாக்டாக நம்மளால் எக்ஸாம்குள்ளே போயிட முடியாது. இப்போ நான் எடுத்துக்கிட்ட நாலேஜை அடுத்து நான் அப்ளை பண்ணக்கூடிய ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஏரியா ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஏரியா. இந்த ப்ராக்டிஸ் ஏரியாவில் நீங்கள் எக்ஸாமுக்கு எக்ஸ்போஸ் ஆவீங்க. எக்ஸாமுக்கு எப்படி எக்ஸ்போஸ் ஆகும்? நான் படித்த கான்செப்ட்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கொஷினில் நான் குழம்பிட்டேன். எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜிடிபின்னு ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. சில நேரம் ஜிடிபி கொடுக்காம ஜிடிக்கான டெஃபினிஷனை கொஸ்டினாக வச்சிருப்பாங்க. அப்போ சில பேர் இது கேட்கக்கூடிய கேள்வியில் என்னன்னா ஜிடிபினா என்ன கேட்குறாங்கன்றது தெரியாமையே அந்த கொஸ்டினை தவறாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போ அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஏரியாவில் 2 விஷயத்துக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒன்று நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணுறது, இன்னொன்று ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று ரிவைஸ் பண்ணுறது. இந்த ஆக்சுவல் டைம் ஸ்பீட் ரெண்டுமே ஒன்று வச்சுப்போம். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் டைம் அண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். ஸோ டைம் அண்ட் ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ மேக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமில் எனக்கு நம்பர் சிஸ்டம் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 25 கொஷனில் எல்லா டாப்பிக்கும் கலந்து தான் வரும். ஒரு கொஷனுக்கும் ஒரு மாதிரியான டைம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்டாக இது ஒரு கொஷனுக்கு நீங்கள் 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கணும், இதுக்கு 40 செகண்ட்ஸ் தான் எடுக்கணும், எல்லா கொஷனுக்கும் அப்படி சொல்லிட முடியாது. அதனால் ஒரு கொஷின் ஒரு அப்ரோச் இருக்கிறனால ப்ராக்டிஸ் அப்போது ஒரு டாப்பிக்கும் நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுன்றது தான் என் எக்ஸாமில் மொத்தம் 25 கொஷனை நான் எவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கிறன்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ஸ்பீடுன்றது மார்க்கில் வராது, ஸ்பீட் ப்ராக்டிஸில் வரும். இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் மார்க்கில் வரும். ஸோ அப்போ அடுத்த ஏரியா எங்கே? உங்களோட மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் என்டையர்லி எக்ஸாமுக்காக 100 கொஷின் 1 hour நான் எடுக்கிறேன். அங்கே வரக்கூடிய மார்க்கில் ஒரு 5 மார்க்ஸ் மேபி கொஞ்சம் அதிகமாக எனக்கு எக்ஸாமில் வரலாம். அப்போ அந்த மார்க் டெஸ்ட் மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் படிக்கக்கூடிய இந்த ஏரியா டைரெக்டாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது உங்கள் ப்ராக்டிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், ப்ராக்டிஸ் மார்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், மார்க் தான் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுத முடியும். இல்லைனா மறுபடியும் இப்போ இதை சரியாக பண்ணாமல் ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷம் விட்டு ஒரு 2 வருஷம் நீங்கள் இதை விட்டு ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஒரு ப்ரிப்பரேஷன் வந்துடும். 3ஆவது வருஷம் கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் நம்ம டைம் எடுத்துக்கணுமான்ற கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த எக்ஸாமுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் தெரிஞ்சாச்சு, இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் தெரிஞ்சாச்சு. இப்போ இதை கரெக்டாக பிளான் பண்ணி எப்படி எடுத்துன்னு போகிறோன்ற பிளானர் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ SSC 25 பிளானர்ன்றது இப்போ நாங்கள் போட்டிருக்க பிளானர் வரக்கூடிய CGL, CHSL, MTS, ஸ்டெனோ, GD, CPO இந்த எல்லா எக்ஸாமையும் டார்கெட் பண்ணி தான் வரும். நமக்கு நல்லாவே தெரியும் SSC எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேமாக தான் இருக்கும். டிஃப்ரென்சஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸில் சில டாபிக்ஸ் இருக்காது. சேஃப் ஃபார் ஸ்டெனோ அதில் நமக்கு மேக்ஸ் இருக்காது. அதே மாதிரி CGL, CHSL ரெண்டுத்தில் Tier 2 இருந்தாலும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு மாறும். 40 கொஷின்ஸ் இங்கிலீஷில் CHSL வரும் அண்ட் 45 கொஷின்ஸ் CGL Tier 2ல் நமக்கு இங்கிலீஷ் வரும். அப்போ இப்படி மட்டும்தான் வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் எக்கானது கொண்டும் நமக்கு டாபிக்ஸ் அப்படி டிராஸ்டிக்காலாம் மாறது இல்லவே இல்லை. அதனால் ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலேருந்து நீங்கள் ஒரு மே மந்த் வரைக்கும் நீங்கள் கரெக்டான ப்ரிப்ரேஷன் போட்டுட்டிங்கன்னா ஜூன் ஜூலைலேருந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிக்யூட்டிவாக அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் சரியாக பண்ணாத பட்சத்தில் இதுக்கப்புறம் ஜூன் ஜூலை நீ எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு வர அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை உங்களால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாம் முடிய ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரிப்ரேஷன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரையராக நீங்கள் முடிச்சு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த பிளானரை பொறுத்த வரைக்கும் 120 டேஸ்ன்றது மோர் தென் சஃபிஷியன்ட் நம்ம பிளானர் முடிக்க. ஸோ 120 டேஸ் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 months கிட்ட ஆகுது. இந்த 4 monthsல ஒரு கேண்டிடேட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சொன்னால 1.5 லட்சம் பேர் கிளியர் பண்ணாங்க. அந்த 1.5 லட்சம் பேரில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஆனால் அந்த 120 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மார்க்ஸ், அடுத்து ஒரு 2 மாதம் இருக்குல்ல, அந்த ஏரியா மட்டும்தான் உங்கள் எக்ஸாம் எப்படின்றது டிசைட் பண்ணும். நீங்கள் ஜாப் எடுக்க போகிறீங்களா இல்லையான்றது அந்த ஏரியா மட்டும் தான் டிசைட் பண்ணும். ஸோ டோட்டலாக 6 மந்த்ஸ் சொன்னாலும் இதை கிளியர் பண்ணுறதுக்கு, இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 120 டேஸ் சஃபிஷியன்ட். ஸோ இந்த 120 டேஸ் பிளானை நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா, ஃபேஸ் 1 அப்படின்றத நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் பில்டிங்காக எடுத்திருக்கோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஏரியா இருக்குது. ஒன்று அர்த்தமெட்டிக், இன்னொன்று அட்வான்ஸ் மேக்ஸ். அர்த்தமெட்டிக் ஏரியா டாபிக்ஸ் பார்க்கும்போது கூட டாபிக்ஸை செக்மெண்ட்டாக படித்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்சர் அண்ட் அலிகேஷனை வந்து படிக்கணும், சால்வ் பண்ண போகிறேன். ஆனால் மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கு முன்னாடி நான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நான் பார்த்துருக்கணும். அப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட கான்செப்ட்ஸ் தான் மறுபடியும் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் வரப்போகுது. அப்போ ஒரு டாபிக் இன்னொரு டாப்பிக்கில் இன்டகிரேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பற்றி தான் நம்ம செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து டே 1ல இருந்து நீங்கள் நம்பர் சிஸ்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, கன்சிக்யூட்டிவாக நம்பர் சிஸ்டம்க்கு 4 நாள் ஆகுது. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கிறோம், HCF முடிக்கிறோம். எப்போ சில டாபிக்ஸ் நம்ம கம்பைனாக இந்த மாதிரி முடிக்கிறோமோ, அது முடிக்க ஒரு 2 நாள் நம்ம ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும். 2 நாள் நம்ம கண்டிப்பாக ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் இது 2 சேர்த்து மறுபடியும் ஒரு ரிவிஷனுக்கு ஒரு 2 to 3 டேஸ் நமக்கு ஆகும். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு பாயிண்ட்டில் நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவோம். ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைமு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், மிக்ஸ்ட் அலிகேஷன் இதுவும் நம்ம ஒரு பாயிண்ட்டில் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த 40 நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா அர்த்தமேட்டிக்கான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அர்த்தமேட்டிக் டாபிக்ஸ் முடிச்சு அப்போ ஃபேஸ் 2லேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் நம்ம போகிறோம். அடுத்து ஒரு 41 to 80 டேஸ் நம்ம முடிக்கிறோம். மேக்ஸிமம் 80 டேஸ் வரைக்கும் போகாது, ஒரு 56 டேஸ் முடிஞ்சால் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் அல்ஜிப்ரா ஆரம்பிக்கிறீங்க, ஜாமெட்ரி முடிக்கிறீங்க. அல்ஜிப்ரா ஜாமெட்ரி முடிச்சோடனே ஒரு ரிவிஷன். அப்புறம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி போகிறோம், மென்சுரேஷன் போகிறோம். ட்ரிக்னாமெட்ரி மென்சுரேஷன் முடிச்சோடனே நமக்கு ரிவிஷன். ஸோ 60 டேஸ்லேயே நீங்கள் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இதுக்கு நடுவில் ரிவிஷன் வந்து இன்னும் நல்லாவே நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் ரிவிஷன் கொடுக்க டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி நீங்கள் சிலபஸ் முடிக்கிறதே எக்ஸாம் கிட்ட வர மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டான பிளான் எப்படி இருக்கணும்னா, சிலபஸை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு நம்ம நிறைய நாள் எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதனால் மேக்ஸிமம் சிலபஸை நம்ம ஃப்ரண்ட்லேயும் முடிக்கிற பார்த்துருந்தோம். 120 டேஸில் ரிவிஷன் கொஞ்சம் கம்மியாகவும் சப்ஜெக்ட்ஸை முடிக்கிறதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அடுத்த ஜோன் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான ஜோன். இப்போ 60 நாள் முடிச்சிட்டோன்னா இந்த 60 நாள்லேருந்து பிஒய்க்கு பேஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ்க்கு போகணும். ஸோ பிஒய்க்கு பேஸ் பண்ணி எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2023யோட சிஜிஎல் Tier 1 பேப்பர் நம்ம இருக்குது. அதை நான் அப்படியே எடுத்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணக்கூடாது. அதில் கேட்ட நம்பர் சிஸ்டம் தனியாக, போர்ட்ஸ் லெட்ஸ் சே மிக்ஸ்ட் அலிகேஷன் தனியாக, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் டைமில் எக்காரணத்தை கொண்டும் ஃபுல் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ராக்டிஸ் அப்போ டாபிக் வைஸ் மட்டும் தான் எடுக்கணும். என் வீக் ஏரியா எந்த ஏரியான்னு அனலைஸ் பண்ணணும்னா நான் இங்கே டாபிக்ஸ் எடுக்கும்போது ஒரு 5 கொஷின் நீங்கள் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பண்ணிட்டீங்க, அதில் ஒரு 3 கரெக்ட் ஆகுது, 2 தப்பாகுதுன்னா இது வந்து என்னோட அபிலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 கொஷின் எடுக்கணும். இந்த 100 கொஷினில் ஒரு 80 கொஷின் எனக்கு கரெக்டாக வருது, 20 கொஷின் எனக்கு தப்பாக ஆகுதுன்னா நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு 90-95க்கு மேலே எனக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை மாஸ்டர் பண்ணிட்டீங்க. 50 தான் வருதுன்னா இன்னும் நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் டாபிக் வைஸ் பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸில் மட்டும்தான் என்னோட லெவல் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து மேக்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கோ. ஸோ இந்த பிஒய்க்யூஸில் இந்த 60 நாள் தொடரும்போது என்ன மாதிரி டாபிக்ஸ் எப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணுன்ற பிளானர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்து நமக்கு ஏரியா என்ன, இங்கிலீஷ் வருவோம். ஸோ இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே நமக்கு என்ன பார்த்தோம், பேசிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்ன்றது இப்போ நான் அடுத்து ஒரு தனி வீடியோ எடுத்துன்னு வந்து நான் வைப்பேன். அதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தனியாக, அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, பட் ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அது வந்து நம்ம படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு சென்டென்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரேஸாகவும் க்ளாஸாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரேஸ்னா என்ன, க்ளாஸ்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்ச அப்புறம் தான் இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வர முடியும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டாக தான் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏரியா வரைக்கும் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்டையர் கிராமரே இருக்கும். நவுன், ப்ரனவுன், வெர்ப் இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த 3த்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு புரிஞ்சுக்கிறோமோ, இந்த நவுன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறையா இடத்துல கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கவுண்டபிள்னா என்ன, அன்கவுண்டபிள்னா என்ன அப்படின்றது தெளிவில்லாமல் அப்ரோச் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் மறுபடி சொல்கிற கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நீங்கள் லிட்டரலாக நினைக்கிறது வேறு, கிராமரை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்டுக்கான மீனிங் வேறு.
ஓகே. ஸோ அடுத்து நம்ம ஏரியா எங்கே போகிறோம்னா டென்சஸ் போகிறோம், மறுபடியும் வாய்ஸ் போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டைம்ல ரிவிஷன் முடிச்சு ஒரு 26 டேஸில் கிராமரோட கான்செப்ட் ஏரியா நம்ம முடிக்கிறோம். கிராமரில் கான்செப்ட்ஸ் ஏரியா நம்ம முடிக்கிறோம். ஏன் கான்செப்ட்ஸ் ஏரியானா கிராமரில் அடுத்து ஒரு பார்ட் மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து வேர்ப்ஸ் நம்ம படிச்சிட்டோம், மாடல் ஆஃப் வேர்ப் படிச்சிட்டோம். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு வரும். இது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் இருக்கதா இருந்தாலும் ஃப்ரேசல் வேர்ப்ஸை நம்ம தனியாக எடுத்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 2 ஏரியா இருக்குது. அந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த கிராமர் டாபிக்ஸில் ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன்ஸ் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம படித்து அதுக்கான ரிவிஷன்ஸ் நம்ம எடுத்துருவோம். அதே மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம முடிப்போம், அதுக்கான ரிவிஷன்ஸ் எடுப்போம். ஸோ இந்த 42 டேஸில் நீங்கள் கிராமரோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிடுவீங்க. கிராமரோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிடுவீங்க. அதுக்கு அடுத்து 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் நம்ம போவோம். ஏன் 120 ரூல்ஸ்? இவ்வளோ நாள் படித்த கிராமர் நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க ரூல்ஸ் கிராமர் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரை விட கான்செப்ட்ஸ் தான் எப்பவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ரூல்ஸ்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு முக்கியம் இருக்குது. 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அந்த கொஷின் எப்படி வரும்ன்றது எக்ஸாக்டாக என்னால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரை நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாம். கான்செப்ட்ஸ் தெரியாமல், ஃபவுண்டேஷன்ஸ் தெரியாமல் இது நீங்கள் போகிறது முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர். இந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் என்ன பண்ணுன்னா எக்ஸாக்டாக கொஷின்ஸ் எப்படி வந்தால் நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், எப்படிலாம் ஆன்சர் பண்ணணுன்றதை நம்ம கண்ணில் காமிச்சிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 54 டேஸில் உங்களுக்கு 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் நமக்கு முடியுது. ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராமரோட ரிவிஷன் நம்ம போவோம். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் நோட்ஸாக எடுத்து வச்சுருப்பேன். அந்த நோட்ஸை வச்சு நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். ஸோ கிராமர் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கிராமரான மாஸ்டர் ஆகிட்டேன்னா நான் வந்து எக்ஸாமில் இங்கிலீஷில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவேனா? கிடையாது. இதுக்கப்புறம் தான் அடுத்த ஏரியா இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ்குள்ளே போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா பிவைக்யூ பேஸ் பண்ணி போகிறோம். ஸோ பிவைக்யூவில் ஃபஸ்ட்டு நான் என்ன டார்கெட் பண்ணிக்கேன்னா 2011 17 வரைக்கும் இருக்க பிவைக்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ என்னோட அப்ரோச் ரொம்ப சிம்பிள் தான். இங்கிலீஷ்க்கு நீங்கள் அட்லீஸ்ட் 2 hours அதை ஸ்பெண்ட் பண்ணணும். 2 hours மேக்ஸிமமே ஓகே தான். 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதில் கிராமருக்கு ½ an hour மோர் தென் சஃபிஷியன்ட். இப்போ இந்த ஏரியாவில் இந்த ஃபவுண்டேஷன் இந்த 40 days மட்டும் மேபி உங்களுக்கு கிராமர் வந்து 1 hour கிட்ட போகலாம், 1.5 hours கிட்ட போகலாம். ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு வெக்காபுலரி எதுவுமே வராது. இப்போ நான் கிராமரில் இந்த இங்கிலீஷ் போட்ட ஏரியாவில் எதுவுமே உங்களுக்கு வெக்காப்ஸ் வரலை, வெறும் கிராமர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ராக்டிஸ்குள்ளே போகிறோம்ல, இப்போ தான் நம்ம வெக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம வெக்காபுலரி எடுத்துன்னு வரல. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே கவனிச்சிங்கன்னு பார்த்துக்கோங்களேன். மேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. இந்த 4மே ஹெக்டிக்கான டாபிக்ஸ். 4த்தில் எந்தெந்த டாபிக் எப்போ படிக்கணும் இருக்குது. 4த்து அட்ட ஸ்ட்ரெச்சில் எழுத்து வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு எக்ஸாமை ட்ராப் பண்ண மட்டும்தான் தோணும். ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. பிளானிங் ரொம்ப பக்காவாக இருக்கணும். ஸோ வெக்காபுலரி நான் கொண்டு வரல. அப்போ என்டையர் டைமை நான் எங்கே கொடுத்துட்டேன்னா கிராமருக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அப்படி கொடுக்குற பட்சத்தில் ஒரு டைமில் கிராமர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெக்காபுலரி நான் கஷ்டம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 56வது நாள் என்ன ஆகுதுன்னா நான் இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பிவைக்குள்ளே இறங்கிறேன். இந்த பிவைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக கிராமர் பேஸ் பண்ண டாபிக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணதான் எனக்கு கிராமர் கான்செப்ட்ஸ் மைண்டில் இருக்கும். அப்போ கிராமர் பண்ண என்ன பண்ணுவேன்னா இந்த இஎஸ்ன்னு போட்டிருக்காங்க, அது எரர் ஸ்பாட்டிங். எஸ்ஐ போட்டோன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 questions ஆகுது நான் கிராமர் பேஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ கிராமர் பேஸ் பண்ண டாபிக்ஸ் எதனான்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது 3 தான் கிராமர் பேஸ் பண்ணுது. இது போக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் வரும். பட் அது அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரீசன் அது கொஞ்சம் ஈஸியான டாபிக். இந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் மார்க் போடுவாங்க. ஓகேவா? இப்போ எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நாள் எடுக்கிறேன், இன்னொரு நாள் எரர் ஸ்பாட்டிங் ஃபுல்லஸ் எடுக்கிறேன். டெய்லியும் ஒரு 50 கொஷின் இந்த மாதிரி 2 டாபிக் கம்பைன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டே வரேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நாட்கள் போக 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 உங்களுக்கு ப்ராக்ரஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் பார்த்த அதே கான்செப்டில் ஒரு கொஷின் மறுபடியும் ஒரு 10வது நாள் வரலாம், 15வது நாள் வரலாம். நீங்கள் ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம். ஆனால் ஒரே கான்செப்டில் 3வது தடவை 4வது தடவை தப்பு பண்ண மாட்டோம். அப்போ இந்த ஏரியா நாங்கள் வச்சதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் எல்லா கொஷினும் கரெக்டாக பண்ணணும் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணணுன்றது. தப்பு பண்ணி இந்த இடத்துல அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் போகும்போது அந்த தப்பு நடக்காது. பார்த்த உடனே மைண்டு சொல்லும், ஆல்ரெடி இந்த தப்பு தானே நீ பண்ண, இதை நீ பண்ணாத அப்படின்றது வரும். ஸோ அகைன் ஒரு இடமா முடிச்சிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து இதுக்கு ஃபுல்லாக கிராமர் கொடுத்துட்டோம். அப்போ பேரலாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் ஏரியா இருக்குல்ல, இந்த கிராமர் ஏரியாவுக்கு உங்களுக்கு தேவையான டைம் எவ்வளோ தெரியுமா? லெட்ஸ் ஒரு எரர் ஸ்பாட்டிங்க்கு ஒரு 10 minutes,
எரர் ஸ்பாட்டிங்க்கு ஒரு 10 மினிட்ஸ் 25 கொஷின் முடிக்க 10 மினிட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 25 கொஷின் முடிக்க 10 மினிட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இந்த 10 மினிட்ஸில் எடுத்ததை அனலைஸ் பண்ணி என்னோட தப்பு என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தேவை. டோட்டலாக 30 மினிட்ஸ் அந்த கிராமர் ஏரியா ப்ராக்டிஸ்க்கு போதும். இந்த 30 மினிட்ஸ் நான் வச்சுட்டேன். இப்போ வொக்காபுலரியில் என்ன பண்ணுன்னா, ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் தேவை நான் சொன்னல, அப்போ ½ hour இதுக்கு போயிடுச்சு. பாக்கி இருக்கக்கூடிய 1.5 hours பியூர்லி வொக்காபுலரியில் நம்ம போடுறோம். இந்த வொக்காபுலரி பார்ட்டில் நீங்கள் எஃபர்ட் போட தான் உங்கள் ரேங்க்ன்றது இல்லை மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ரேங்க் மேலே போகும். ஸோ வொக்காபுலரி நம்ம ஆரம்பிக்கிறது இடியம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த என்டையர் வொக்காபுலரி ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக டெய்லி 1 word சப்ஸ்டியூஷன் இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா 1 word சப்ஸ்டியூஷன் பிவைக்யூவில் வரைக்கும் பார்த்தாலே 2000 கிட்ட இருக்குது. உள்ளதில் அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2000 வேர்ட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ டெய்லி நான் ரெண்டு டாப்பிக்கை நான் வந்து வொக்காபுலரியில் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒன்று இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸாக இருக்கும், ஒன்று 1 word சப்ஸ்டியூஷன் இருக்கும், இல்லை சினோனிம்ஸாக இருக்கும், 1 word சப்ஸ்டியூஷன் இருக்கும். அது மாதிரி எதாவது ரெண்டு கம்பைன் பண்ணி பேரலாக அது முடிக்கணும். நான் சினோனிம்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஆண்டனிம் முடிச்சு அப்புறம் 1 word சப்ஸ்டியூஷன் அப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பேரலாக இது முடிக்க ஆரம்பிக்கணும். 1 word சப்ஸ்டியூஷன், சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இது எல்லாமே ஒரே மாதிரியான ப்ரிப்பரேஷன் தான். கேட்கக்கூடிய விதங்கள் மாறும், ஆனால் இது எல்லாமே ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் தான். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொஞ்சம் தனி ப்ரிப்பரேஷன். ஸோ ஆரம்பிக்கும் போது நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வேர்ட்ஸை சில நேரம் படிக்கும் போதே நமக்கு என்ன மீனிங் வருதுன்னு ஒரு சில இடத்துல நம்ம கெஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 100 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த 100 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அது கூட நமக்கு 1 word சப்ஸ்டியூஷன் ஒரு 50 வேர்டு நம்ம கொண்டு வரும். ஸோ இது எல்லாமே ஒரு 4-5 நாளில் நம்ம முடிக்கிறோம்ல, அது முடித்தோடனே 2 நாள் நம்ம ரிவிஷன் கொடுக்குறோம். இந்த 2 நாள் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணுவீங்க. அதாவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கையில் ஒரு பிரிண்ட் அவுட்ஸாக இருக்கணும், அதை வச்சு நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். 2வது அடுத்த நாள் அதை பேஸ் பண்ணி நான் டெஸ்ட் எடுப்பேன். எதுனா இது வரைக்கும் நடந்ததை பேஸ் பண்ணி நான் டெஸ்ட் எடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஏரியா நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை ரிவைஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் இந்த ரிவிஷன் அந்த கையில் இருக்க நோட்ஸையும் டெஸ்ட்டை வச்சு மட்டும்தான் ரிவைஸ் பண்ணணும். திருப்பி வீடியோ பார்க்கக்கூடாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்துட்டு அதோட முடிச்சிடணும். திருப்பி அந்த வீடியோ லெக்சர்ஸ் பார்க்குறதே வேலையை வச்சுக்கக்கூடாது. அதுலேருந்து எடுத்த நோட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தான் ரிவிஷனுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு தொடரும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 1 word சப்ஸ்டியூஷன், ரிவிஷன் வித் டெஸ்ட்டு. ஒரு பாயிண்ட்ல நமக்கு இடியம்ஸ் முடிஞ்சிடும். இடியம்ஸ் முடிஞ்சு அடுத்து நம்ம ஏரியா எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஆண்டனிம்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1 year-ஆக எனக்கு மைண்டில் இருந்தது ஒரு விஷயம் தான், இந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் எப்படி ரொம்ப ஈஸ் பண்ணணும் இங்கிலீஷோட ஏரியாவில் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்து பயப்படக்கூடியது இப்போ ஆண்டனிம்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1030 வேர்ட்ஸ் கிட்ட சம்திங் இருந்தது. இப்போ அதுக்கப்புறமா ஆட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை பார்க்கணும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது நிறையா வேர்ட்ஸு எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ட்ஸாக வருது. ஈவன் ஒருத்தவங்க தமிழ் மீடியம் தான் படித்து வந்திருக்காங்க, எனக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாது சார், அவங்களுக்கு கூட தெரியக்கூடிய வேர்ட்ஸ் தான் வருது. எக்ஸாம்பிள், யங்குனா என்னன்னு ஒரு வேர்டு வருது, அலர்ட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இந்த வேர்டெல்லாம் யாரும் வொக்காபுலரி படித்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஆண்டனிம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து தான் நம்ம ஈஸி ஆண்டனிம்ஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது ஈஸி ஆண்டனிம்ஸ் மட்டுமே நமக்கு 447 வேர்ட்ஸ் இருக்குது. 447 வேர்ட்ஸ் வெறும் ஈஸியாக மட்டுமே இருக்குது. இதை நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த 447 எனக்கு தெரிஞ்ச அதிகமாக ஒரு 5 வார்த்தை 6 வார்த்தை சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். 447 வார்த்தையில் ஒரு 5-6 வார்த்தைக்கு மட்டும் புதுசாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி 99% அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சிச்சான்னு மட்டும் நான் கிளான்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா போதும். அப்போ ஈஸி ஆண்டனிம்ஸை எடுத்துட்டு பாக்கி இருக்க ஆண்டனிம்ஸில் நான் என்னோட எஃபர்ட்ஸ் போடுவேன். அப்போ 1000ல் நாம் 400 போச்சு பார்த்தீங்களா, எப்படி பார்த்தாலும் 600 கரெக்டாக சொன்னால் ஒரு 550 சம்திங் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம வந்து ஈஸி ஆண்டனிம்ஸ் நம்ம முடிச்சிடும். இந்த ஈஸி ஆண்டனிம்ஸ் நம்ம முடிக்கும் போதும் 1 word சப்ஸ்டியூஷன் பேரலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மாடரேட் ஆண்டனிம்ஸ்னு ஒன்று கொண்டு வரோம். மாடரேட் ஆண்டனிம்ஸ்ன்றது என்னன்னா, இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க, ஆனால் எக்ஸாக்டான மீனிங் நமக்கு தெரியாது. இந்த மாடரேட் ஆண்டனிம்ஸ் நீங்கள் நிறைய தடவை எக்ஸாம்ஸில் திருப்பி நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய ரீடிங்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸில் திருப்பி நீங்கள் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் நமக்கு மாடரேட் ஆண்டனிம்ஸ். இந்த டேட்டா நாங்கள் எப்படி எடுத்தோம்னா, நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம், எல்லாரோட ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் இந்த டேட்டா நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அடுத்து மாடரேட் ஆண்டனிம்ஸ் நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் ஆண்டனிம்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் டிஃபிகல்ட் ஆண்டனிம்ஸ் வந்து ஜஸ்ட் 100 தான் இருக்குது, அரௌண்ட் ஒரு 100 வேர்ட்ஸ் தான் இருக்குது. இந்த டிஃபிகல்ட் ஆண்டனிம்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி மறந்துட தான் போகிறீங்க. அதனால் அந்த மாதிரி வேர்ட்ஸை கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்கறது பெஸ்ட்டு. அதனால் நான் இந்த ஸ்கெடியூலை எடுத்துகிட்டு வரல. மாடரேட் ஆண்டனிம்ஸை விட நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் பாருங்களேன், பேரலாக நான் வந்து கிராமரை முடிச்சுட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது பிவைக்யூவில். அதே மாதிரி இந்த இடத்துல நான் வொக்காபுலரிக்கான ப்ரிப்பரேஷன் எடுத்து போய்கிட்டே இருக்கேன். அப்போ நான் எனக்கு தேவையான 2 மேஜர் ஏரியாவை நான் அழகாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு பேரலாக போயிட்டு இருக்கேன். ஓகே, டன். ஸோ அடுத்து ரீசனிங் நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு 40 டேஸ் கிட்ட முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சார் 25 டேஸ்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு நாளுக்கு ஒரு டாபிக், அந்த டாபிக் ஒரு நாள் ரிவிஷன், மறுபடியும் 2 டாபிக், ஒரு டாபிக் ஒரு நாள் ரிவிஷன், அந்த மாதிரி நம்ம முடிச்சிட்டோம். ரீசனிங்க்கு இனிஷியல் எஃபர்ட்ஸ் ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபவுண்டேஷனில் எப்படியும் அந்த பேசிக் நாலேஜ் நம்ம முடிச்சிருக்கோம். எக்ஸாமுக்கு ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கூட ரீசனிங் எடுத்துக்கலாம். ரீசனிங்க்கு இப்போ லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான ஏரியாவான ஜிஎஸ்குள்ளே நம்ம போவோம். ஏன் இந்த இடத்துல நம்ம கம்மி பண்ணுறோன்னா, இப்போ முக்கியமான ஏரியா எங்கே எனக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு மார்க் வரும்னு இருக்கோ அந்த ஏரியா தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா ஜிஎஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்ஷியன்ட் டு மிடிவலும் முடிக்கிறீங்க. ஏன்ஷியன்ட் மிடிவல் முடித்தோடனே ஒரு ரிவிஷன் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாத்துமே ஒரு நாள் நம்ம ரிவிஷன் கொடுத்து எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஜிஎஸ்க்கு டோட்டலாக எவ்வளோ நாள் முடியுது அப்படின்னு பார்த்தோம், 79 டேஸ் நமக்கு முடியுது. 70 நாளில் நமக்கு முடியுது. 70 நாள் ஜாலஜியோடு நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இது படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ ரிவிஷன் நம்ம எப்படி பண்ணணும்? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி டேட்டா இருக்கக்கூடிய நோட்ஸாக நமக்கு இருக்கணும். ஜிஎஸ் புக்ஸ் இப்போ நமக்கு தேவைப்படாது. ஜிஎஸ் பேஸ் பண்ண டேட்டா புக்ஸ் நமக்கு தேவை. அப்போ அந்த டேட்டா புக்ஸில் டேட்டா இருக்கும். ஏன்னா கான்செப்ட்ஸ் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். அதனால இப்போ நான் டேட்டாவும் எடுத்து நான் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது கூட பிவைக்யூ டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஏன்ஷியன்ட் இந்தியா மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எல்லா டேட்டாவும் ஒரு தடவை நான் ப்ரஷ்அப் பண்ணுறேன். என் வீடியோ லெக்சர்ஸ்லேருந்து நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், ப்ளஸ் வந்து நான் புக்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பிவைக்யூஸ் நம்ம முடிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எந்தெந்த பிவைக்யூ எப்போ போய் எடுக்கணுன்றதும் நாங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணி நாங்கள் கொண்டு வருவோம். இது எல்லாத்துக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து மிடிவல் போகிறோம். மிடிவலோட பிவைக்யூஸ், மிடிவல் இந்தியா ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணுறேன். மிடிவலோட பிவைக்யூஸ் அதே மாதிரி மாடர்ன் இந்தியா கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியான்றனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் நாட்கள் நாங்கள் அதிகமாகவே வச்சுருக்கோம் ரிவிஷன். ஸோ அப்படியே பாலிட்டி முடிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் முடிக்கிறோம், ஜியாகிரஃபி முடிக்கிறோம், சயின்ஸ், இது எல்லாமே ரிவிஷன் பண்ணிவிட்டு பிவைக்யூஸ் சேர்த்து முடிக்கிறோம். அப்போ இது மொத்தமாக முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 124 டேஸ் கிட்ட ஆகுது. ரஃப்பாக நமக்கு ஒரு 124 டேஸ். இது 124 டேஸ் முடித்தோடனே என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா நமக்கு பிளான்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்க. 1.5 லட்சம் பேருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் 1.5 லட்சம் பேருக்குள்ளே வரது இப்போ நமக்கு விஷயமே கிடையாது. எனக்கு தேவை அந்த வேக்கன்சி என்ன வரது போதோ அதில் நான் ஒரு ஆளாக இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த ஏரியா நீங்கள் டச் பண்ணிட்டாலே மற்ற யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த என்டையர் ப்ரிப்பரேஷனோட அப்ஜெக்டிவே எக்காரணத்து கொண்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் எனக்கு என்ன பண்ணனே தெரில, எனக்கு எங்கே ஆரம்பிக்கனே தெரிலன்னு வாங்கல. அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். ஸோ இந்த மெத்தட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ரிவைஸ் பண்ண அடிக்கடி மறந்துடுறோம்ல, அதனால தான் நடுவில் நம்ம ரிவிஷன் கரெக்டாக வச்சுருக்கோம். ஓகே, சரி. இப்போது இது எல்லாத்துக்கும் நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் சோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது, எது எங்கள் நெப்போடியெல்லாம் படிக்கணும், திடீர்னு பிவைக்கு ப்ராக்டிஸ்ன்றீங்க, அது டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுன்றீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி முடிப்பேன் அப்படின்றதா கேள்வி. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது இந்த என்டையர் பிளானரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அதில் மொதல் விஷயம் நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா, நம்மளோட கோர்ஸில் இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான மேக்ஸ், இங்கிலீஷ், ஜிஎஸ், ரீசனிங், இந்த எல்லா டாபிக்ஸ்க்குமான பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கூடிய இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி வீடியோ லெக்சர்ஸாக நம்ம வச்சுருப்போம். ஸோ ஃபவுண்டேஷன் தேவையானது கையில் வந்துடுச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை, ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ்க்கு மெயினாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பிவைக்கு வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த பிவைக்கு பேஸ் பண்ண உங்களுக்கு டெஸ்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். பிவைக்கு தேவையான டெஸ்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம்.
இந்த டெஸ்ட் இப்போ முக்கியம் கிடையாது, அதுக்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். வீடியோ சொல்யூஷன்ஸும் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பிவைக்கு பேஸ் பண்ண நமக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். மேக்ஸ், இங்கிலீஷ், ஜிஎஸ் இது மூணுத்துக்கும் நம்ம வந்து பிவைக்கு பேஸ் பண்ண டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ்மே இப்போ மேக்ஸில் நாங்கள் எப்படி வச்சிருப்போம்னா, நம்பர் சிஸ்டம் 2018 இப்போ வரைக்கும் கேட்ட நம்பர் சிஸ்டம் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல வச்சிருப்போம். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி டாபிக் வைஸாக நாங்கள் போட்டு வச்சிருப்போம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த டாப்பிக்கை மட்டுமே தனித்தனியாக டெஸ்ட் எடுக்கிறாங்க. எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம், அவங்க ஒரு ஆன்சர் போடுறாங்க, ஆன்சர் தப்பாகுது, அவங்களுக்கு இது ஏன் இந்த ஆன்சர் தப்பாச்சுன்னு தெரியல. ரெண்டாவது, சில நேரம் அவங்க போடக்கூடிய மெத்தட்ஸு ரொம்ப லாங்காகவும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, அது வேறு எப்படியே ஷார்ட்டாக நம்ம போட முடியாதா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வீடியோ சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோ சொல்யூஷன் மேக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இங்கிலீஷ்க்கும் இருக்குது, ஜிஎஸ்க்கும் இருக்குது. இப்போ நான் சொன்ன தெரியுமா, 2011 17 வரைக்கும் கூட எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ சொல்யூஷன்ஸ் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டெஸ்ட் சீரிஸ் வித் வீடியோ சொல்யூஷன் நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் எஸ்எஸ்சிக்காக. ஓகே, ஸோ அப்போ இந்த மேக்ஸ் ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் நான் முடிக்கிறேன், வீடியோ சொல்யூஷன்ஸ் பார்க்குறேன், யாரையுமே நான் நம்பி இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு யாராவது சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க, அவங்களும் போட்டு கொடுப்பாங்க, அதை படித்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் சில நேரம் கஷ்டமாக இருக்கும், திருப்பி கேள்வி கேட்பாங்க, அந்த கான்வர்சேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். சில நேரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டப்புன்னு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, அவங்க லேட்டாக தான் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட ஒரு சோர்ஸ்ன்றது பக்காவாக இருக்கணும். அவனுக்கு டவுட் வர நேரத்தில் அந்த சோர்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ சொல்யூஷன்ஸ் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து இந்த கொஷின் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்து நமக்கு வெக்காபுலரிக்கான வீடியோ லெக்சர்ஸ் இப்போ நமக்கு வரும். இது வரைக்கும் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருப்போம். வெக்காபுலரி இப்போ நம்ம எக்ஸ்டென்சிவாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வெக்காபுலரி செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, நான் சொன்ன மாதிரி சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இந்த டாபிக்ஸ் தான். ஸோ இந்த டாபிக்ஸில் இப்போ சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரூட் வேர்ட்ஸ் வச்சு படித்தா பெட்டராக இருக்கும் நான் சொல்லியிருப்பேன். அந்த ரூட் வேர்ட் பேஸ் பண்ண ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்போம். ஓகே, சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெக்காபுலரி பேஸ் பண்ண டெஸ்ட்டும் நாங்கள் க்ரியேட் பண்ணி போட்டுருவோம். ஸோ நீங்கள் இந்த வெக்காபுலரி இது பார்த்து முடிச்ச அப்புறம் டெஸ்ட்டு எடுத்து நான் படித்தது கரெக்டாக தான் வருதா, என்னால் கரெக்டாக அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கான ஸ்கோப்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெக்காபுலரியில் அப்போ நம்ம சொன்ன மாதிரி கிராமர் வெக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன், இதில் கிராமர் அண்ட் வெக்காபுலரிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோ கோர்ஸும் உங்களுக்கு இருக்கும், அதே நேரத்தில் வெக்காபுலரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இருக்கும், அது போக டெஸ்ட் சீரீஸும் இருக்கும், இதெல்லாமே நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணப்போனா ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மறுபடியும் சப்ஜெக்ட்ஸ், ஸோ சப்ஜெக்ட்ஸ்க்கான லெக்சர்ஸ் இருக்கும். ஜிஎஸ்ல மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சார் வந்து ஜியோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருப்பார், நிலவழகன் சார்ன்றது பாலிட்டி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டி எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ் எதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி வச்சு தான் நாங்கள் வந்து டீல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹிஸ்ட்ரி கூட பார்த்தீங்கன்னா காதர் சார்ன்றவங்க, அவர் வந்து ஹிஸ்ட்ரி கோல்டு மெடலிஸ்ட்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கார், அவரை மாதிரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களை வச்சு மட்டும் தான் நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பயம் தேவையில்ல, ரொம்ப பக்காவாகவே இது இருக்கும். ஆனால் அது மட்டும் நமக்கு போதாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் போகணும். அப்போ பிவைக்யூஸ்க்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் இதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். பிவைக்யூ டெஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கு வீடியோ சொல்யூஷன்ஸாகவும் நமக்கு இருக்கும். ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் வச்சுருப்போம். எல்லாமே நான் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குன்றது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி இந்த கோர்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அது மட்டும் போதாது, அடுத்த ஏரியாவான மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் மெட்டீரியல்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஎஸ்சில் நான் சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிட்டேன், ஆனால் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடிய எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் அதில் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டாவை நான் கையில் வச்சு படித்து தான் நான் மெமரைஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ பேலியோலித்திக் ஏஜ்னால் என்னென்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இயர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் திருப்பி அந்த வீடியோ போய் நான் ரெஃபர் பண்ணுறது கஷ்டம். நான் என் கையில் நோட்ஸாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் 2 விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று, இப்போ நம்ம ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் லைனர்ஸாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இங்கே பார்த்துருப்பீங்களா, ஒன் லைனர்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன் சப்ஜெக்ட் இங்கே இப்போ ஜிஎஸ்க்கு வந்து புக்ஸ் தானே கொடுக்கணும், ஒன் லைனர்ஸ்ன்றதுக்கு எப்படி இருக்கும்? இப்போ புக்ஸ்ன்றது என்னென்னா, அது கான்செப்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயில்டாக போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பேலியோலித்திக்னா மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பேலியோலித்திக் ஏஜ்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம்ல.
அப்போ வேணால் பேலியோலித்திக் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் என்ன மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்தது, என்ன மாதிரி பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான். எனக்கு இதான் எக்ஸாம்பிள் டேட்டாவாக வரப்போகுது. இப்போது புக்காக நான் கையில் கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதை படித்து மறுபடியும் நீங்கள் நோட்ஸ் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்கணும். டைம் ஆகும். அந்த டைமை நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டுட்டேன். திருப்பி அந்த டைம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் போடக்கூடாது. ஸோ அதனால் ஒன்லைனர்ஸ் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு டேட்டா ஓரியன்டாக இந்த டாபிக் ஒரு டாப்பிக்குமே அந்த மாதிரி நமக்கு கொண்டு வந்துடுவோம். டெல்லி சுல்தானேட்டில் யார் யார் எந்தெந்த காலத்தில் ஆண்டாங்க, ஒரு இடத்துலையுமே நம்ம ஹைலைட் ஆன கீ பாயிண்ட்ஸ் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன மாதிரி டைட்டில்ஸ்லாம் இருந்துச்சு, அவங்க பேருக்கு என்னென்ன, அவங்க சபையில் யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த மாதிரி டேட்டா தான் நமக்கு தேவை. டெல்லி சுல்தானேட் எப்படிலாம் நடந்துச்சு, அந்த கதைகள் எப்படிலாம் வந்துச்சு, கதையாக நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். ஆனால் திருப்பி அந்த இடத்துல இங்கே இடத்துல வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஒன்லைனர்ஸ் கொண்டு வந்துட்டோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, கோர்ஸோட பிரிண்டட் மெட்டீரியல் சில விஷயங்கள் கொண்டு வரும். ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ். இப்போ நான் இங்கிலீஷை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நான் இங்கிலீஷில் என்ன பண்ணியிருப்பேன்னா, கான்செப்ட் வைஸ் நான் நிறைய விஷயம் எழுதி எடுத்தாலும் சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், அந்த சென்டென்ஸில் எரர் நான் ஸ்பாட் பண்ண போகிறேன். இப்போ அந்த சென்டென்ஸை நான் திருப்பி எழுதிட்டு இருக்க மாட்டேன். ஆல்ரெடி அந்த சென்டென்ஸை நான் வந்து பிபிடியில் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அதில் இதான் எரர் நான் மார்க் பண்ணிடுவேன். இதெல்லாம் என்னோட டைமை கம்மி பண்ணுறதுக்காக, நான் டைம் அதிகமாக எடுக்காமல் அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் பண்ணக்கூடிய விஷயங்கள். எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பிபிடி போகிறதுக்கான மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை திருப்பி எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே சில விஷயங்கள் நாங்கள் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை தான் நாங்கள் கோர்ஸ் பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் நவுன்ஸ் எடுக்கிறேன். நவுன்ஸை வந்து டோட்டலாக ஒரு 100 ஸ்லைட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ஸ்லைட்ஸை நீங்கள் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்திங்கன்னா மறுபடியும் 100 பேஜஸ் போகும். ஆனால் இது நம்ம A4 ஷீட்ஸில் உட்காந்து நம்ம எல்லாமே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 15 பேஜஸில் நமக்கு முடிஞ்சிடும். 15க்கும் கம்மியான பேஜஸில் நமக்கு முடிஞ்சிடும் நவுன்ஸில். அப்போ இந்த நவுன்ஸில் இந்த பிரிண்டட் மெட்டீரியல் கையில் இருக்கும்போது இதில் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுக்க டேட்டா அதில் இருக்கும். ஆனால் நான் எழுதுகிற விஷயங்கள் இருக்காது. நான் எழுதி ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ல, அது அங்கே இருக்காது. ஏன்னா நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஆனால் நோட்ஸ் எடுக்கின்ற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எந்த டேட்டாவில் எனக்கு டைம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நான் பிபிடியாக போட்டேன்னா அதை நான் ஒரு A4 ஷீட்டில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பிரிண்டடாக கையில் கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நான் என்னெல்லாம் எழுதுறோம் அதை நீங்களும் எழுதி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது நீங்களும் படித்த மாதிரி ஆகிடும். இப்போ 1 hour லெக்சர் நோட்ஸ்க்கு நான் ஃபுல்லாத்தையும் திருப்பி உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன்னா அது 2 hours மேலே போகும். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பிரிண்டட் மெட்டீரியல் கையில் இருக்கிறேன், பிபிடியில் பார்க்குறது அங்கே ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன எழுதி அதை சொல்கிறேன்னா அது அப்படியே நீங்கள் நோட்ஸாக எடுத்து முடிக்கிற பட்சத்தில் ஒரு 1 hour வீடியோ எவ்வளோ ஆக போகுது, 1 hour 15 minutes அதிகமாகும். ஒரு 15 minutes அதிகமாகும். 1 hour 15 minutesக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் ஜிஎஸ்க்கு பண்ணியிருக்கோம். இப்போ ஜிஎஸ்கில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் வந்து ஜியோகிராஃபியில் நிறைய டேட்டா எடுத்து வந்து அவர் போட்டுப்பார். டேட்டா தான் வச்சிருப்பாரு. ஆனால் கான்செப்ட் எக்ஸ்பிளேஷன் அவர் தான் பண்ணியிருப்பார். எழுதி சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போ அவர் டேட்டாவாக போட்டது பிரிண்டடாக கையில் இருக்கும். கான்செப்ட்ஸ் எழுதுனது நீங்கள் அந்த ஒரு ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம கோர்ஸ்குள்ளே ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். ஒரு தடவை அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அது போக இப்போ இந்த கோர்ஸ் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் கூட நாங்கள் என்ன கொண்டு வரோம்னா, வொக்காபுலரி இப்போ நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஈஸி ஆண்டனிம்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஈஸி சினோனிம்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்கேன். மாட்ரேட் ஆண்டனிம்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சினோனிம்ஸில் மாட்ரேட் டிஃபிகல்ட்னு பிரிக்க முடியல. ஏன்னா அது நாங்கள் கொடுக்கும்போது முக்கால்வாசி பேருக்கு எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஒரு சில பேருக்கு சில வந்து மாட்ரேட்டாக இருந்தது. அதனால் சினோனிம்ஸை மட்டும் என்ன பண்ணிட்டோம்னா ஈஸி நான் ஈஸியாக மாற்றிட்டோம். அப்போ இதில் வந்து மொத்தமாக மாட்ரேட் அண்ட் டிஃபிகல்ட்டுன்னு சேர்த்து ஒரு லிஸ்ட் நமக்கு சினோனிம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நாங்கள் பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கையில் கொடுத்துருவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே படிக்கும்போது கையில் கண்டிப்பாக அது பிரிண்டடாக இருக்கிறது தான் ஒரே சொல்யூஷன். ஸோ இந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸை நீங்கள் கையில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வீடியோ லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்ன நோட்ஸை எடுத்து அழகாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் எங்களோட பிளான். ஃபைன். ஸோ இப்போ நான் இது ஜாயின் பண்ணணும், இந்த ப்ரிப்ரேஷனில் நானும் இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த டிஏசி எக்ஸாம் ப்ரெப்ன்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் போனீங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பின்னு இருக்கும். எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பின்னு இருக்கும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி
இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1799 வரும். இது வந்து கோர்ஸுக்கான ப்ரைஸ் மட்டும்தான். இப்போ நாங்கள் கோர்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, இதுக்கான ப்ரைஸ் மட்டும்தான். இந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஏன்னா மெட்டீரியல்ஸில் இன்னும் சில விஷயங்கள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ண உடனே உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். எப்படி பார்த்தாலும் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அதை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் முடிச்சிடுவோம். ஸோ பிளானர் எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். டிசம்பர் 20 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். இந்த டிசம்பர் 20க்குள்ளே இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றத நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸும் நம்மளோட கோர்ஸும் இது ரெண்டுமே உங்கள் எஸ்எஸ்சிக்கு தேவையான கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷனை கையில் கொடுத்துரும். உங்களுக்கு தேவையான பிவைக்யூஸ், இப்போ பிவைக்யூனா நிறைய பிணைக்கள் வாங்குறீங்க, இப்போ பிணைக்கள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த காஸ்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் போட்டுட்டோன்னா இந்த பிவைக்யூஸும் ஆல்ரெடி இதில் இருக்கும். இதை வச்சு நம்ம அழகாக டெஸ்ட் எடுத்துடலாம். ஓகே. ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்க பட்சத்தில் முதல்ல நம்ம டெலகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலகிராம் சேனலில் நம்ம கம்யூனிட்டி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஒரு கம்யூனிட்டியாக ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கான டவுட்ஸு நல்ல ஒரு கிளாரிட்டி அங்கே கிடைக்கும். அது போக உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணுன்றதுக்கு இன்னொரு டெலகிராம் சேனல் வச்சிருப்போம். ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.